நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிற லொக்கேஷன் வந்து முட்டம் கடற்கரை. அதாவது முன்னாடி வந்து சின்ன வயசில் காலேஜ் எல்லாம் முடித்த டைமில் வந்து அதிகமாக இங்கே வந்து குளிக்கிறது உண்டு. அப்புறமா யாரோ கொஞ்சம் பேர் இறந்தெல்லாம் போனாங்க தெரியாதவங்க வந்து, அதனால் இந்த இடத்த கம்ப்ளீட்டாக குளிக்கிறதுக்காக பேன் பண்ணாங்க. ஸோ அது பேனில் தான் இருக்குதுன்னு நினச்சி, ஆனால் ரீசனாக தான் கேள்விப்பட்டேன் அது திரும்ப ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ ஃபேமிலியோடு வந்து அவங்களுக்கு நம்மளோட பழைய மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்காக அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான இடம். முன்னாடி நாங்கள் வெள்ளிமலை கோவில் வருவோம், வந்தால் முட்டம் விசிட் பண்ணாமல் போகிறதே இல்லை. வெள்ளிமலையில் வந்து முருகர் கோவில், அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே வந்து மத்தியானம் வந்து அங்கே அன்னதான கஞ்சி போடுவாங்க, அதை குடிச்சிட்டு அப்படியே முட்டத்துக்கு வந்து குளிச்சுட்டு ஈவினிங்காக வீடு திரும்புறது தான் மேக்ஸிமம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறமா இந்த ஒரு பிரேக்கேஜ் வந்தால் அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ தான் முட்டம் வரேன். இந்த லொக்கேஷன் என்ன ஸ்பெஷல்னு நீங்களே பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன். லைட் ஹவுஸ்லேருந்து அப்படியே பார்த்துட்டு வருவோம். ஆக்சுவலாக கடல் வந்து கீழே இருக்குது, நம்ம கடல் பரப்புலேருந்து ரொம்ப மேலே இருப்போம். முட்டம் லொக்கேஷனில் செம்ம வியூ உள்ள ஒரு அழகான ஒரு கடற்கரை. எப்படி இருக்குது இப்போ அந்த வியூ பாயிண்ட்? முன்னாடி இப்படி இருக்காது, இப்போ இங்கெல்லாம் கெட்டி விட்டுருக்காங்க. முன்னாடி வந்து வெறும் பாறை மட்டும்தான் இருக்கும். பெரிய டேஞ்சர் ஸோனாக இருந்து நிறைய பேர் விழுந்து இறந்து போயிருக்காங்க. மேலேருந்து கீழே தான் நம்ம இன்னும் கீழே இறங்கி போகணும் கடலை பார்க்குறதுக்கு. கீழே நிற்கிறாங்க பார்த்தீங்களா. முட்டம் வந்து ஆக்சுவலாக ஒரு பழைய ஃபேமஸ் டூரிஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டு. நிறைய படங்கள், விஜயோட நிறைய படங்கள், அந்த மாதிரி நிறைய படங்கள் எல்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. லவ் டுடே கிளைமேக்ஸ் கூட இங்கே தான் எடுத்ததாக சொல்லுவாங்க. ருதூஸ் எப்படி இருக்குது? காற்று செம காற்று பறந்துரு. அங்கே பாரு, கீழே பாரு, அங்கே பாரு ருது பயப்படாது, அங்கே பாரு நல்ல காற்று இல்லை. ஓ காற்று பறத்தோ. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து முன்னாடி வந்து நம்மளே தான் ட்ரெக் பண்ணி வர மாதிரி இருக்கும். சும்மா மண்ணெல்லாம் தான் இருக்கும், பாறை எல்லாம். அப்படி பெரிய ட்ரெக்கிங் எல்லாம் இல்லை. இப்போ சூப்பராக வந்து ஒரு பாத்வே எல்லாம் போட்டு செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அது டிக்கெட் கவுண்டருக்கு நம்ம என்ட்ரி கேட் இருக்குல்ல, அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைக் பார்க்கிங் பக்கத்தில் சின்னதாக லெஃப்ட் சைடில் ஒரு பாத்வே போட்டிருப்பாங்க. அது வழி போனால் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போயிடலாம். நான் போனதை பார்த்து தான் ஒரு லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும். தூரத்துலேருந்து வரவங்களுக்கு இது இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு இப்படி ஒரு வழி இருக்குதுன்னு தெரியாது. ஸோ தெரியாதவங்களுக்கு பைக் பார்க்கிங் பக்கத்தில் நோட் பண்ணுங்கள், ஒரு சின்ன வழி இருக்கும், அது வழி தான் இந்த வியூ பாயிண்ட் போகணும். முட்டம் வந்து அப்கிரேடட் வெர்ஷன். எந்திரனில் 2.0 சொல்கிற மாதிரி முட்டம் 2.0 தான் கிட்டத்தட்ட. பயங்கரமாக இதெல்லாம் இல்லை முன்னாடி. அப்படியே இறங்கி போகணும், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து அப்படி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இல்லை. இது ஆக்சுவலாக வந்து இங்கே லோக்கல்ஸாக வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும் தெரிஞ்சு வந்து அப்படி குளிக்கிற ஒரு இடம், என்ஜாய் பண்ணுற இடமா தான் இருந்துச்சு. இப்போ பெரிய டெவலப்மெண்ட்ஸ் வந்துருக்கு, நிறைய டூரிஸ்ட் வராங்க. முட்டத்தோட அழகு என்னன்னா, இந்த பாறைகள் இருக்குல்ல, இது நிறைய அப்படியே அடுக்கடுக்காக இருக்குமா. இது பெரிய அலை வருமோ, இதுக்குள்ளோடி தண்ணிகள் வந்து இதாக போகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தண்ணி வந்து அந்தந்த பாறை வழியாக அப்படியே ரிட்டர்ன் போகும். இதாக இப்போ வருது, ஒரு பெரிய அலை வந்துட்டு போனான்ல அந்த மாதிரி போகுது. அழகு இருக்கிற இடத்துல தான் வந்து ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பெரிய அலை வந்து மாட்டிட்டோன்னா பாறையில் போய் தலை இடிச்சிடும். ஸோ இந்த இடத்த வந்து இடையில வந்து தடை செய்யப்பட்டிருந்து இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த இடத்துல எல்லாம் முன்னாடி இந்த அளவு பாறை இல்லை, ஆனால் முன்னாடி இந்த இடத்துல எல்லாம் இருந்து விளையாடி இருக்கோம். சின்ன ஃபோட்டோஸ் எல்லாம், நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய அலை வரும்போது இன்னும் அதிகமாக தண்ணி வரும். அங்கேருந்து இந்த அலையினால் வர தண்ணி தான் அது இப்படியே வந்து திரும்ப ரிட்டர்ன் அப்படியே வந்து கடலுக்குள்ளே வந்து போகும். நான் சொன்னேன் இல்லை, பாறையில் இடித்து அப்படி செம்ம அழகாக இருக்கா. கரெக்டாக கிடச்சிருச்சு அந்த ஷாட். இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் 6:15 ஆகுது, கிட்டத்தட்ட சன்செட்டோட டைம் ஆச்சு. சன்செட் ஆனால் எங்கே அவ்வளோ நல்லா தெரியாது, கன்னியாகுமரியில் தெரிகிற மாதிரி வேறு எங்கேயுமே தெரியாது. ஸோ நம்ம இப்போ வந்து முட்டத்தோட சின்ன சின்ன விஷுவல்ஸ் கொஞ்சம் அதிகமாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கேயும் ஒரு பாயிண்ட் வந்து சன்செட் பாயிண்ட் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே 7 மணி வரை தான் அலோவ் பண்ணுவாங்க. ஈவினிங் 7 மணிக்கு பார்க்லேருந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக வைண்ட் பண்ணி கேட்டே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வே டு சன் செட் அங்கே தான் போயிட்டுருக்கேன். கன்னியாகுமரி அளவு தெரியுமான்னு தெரில, இருந்தாலும் மேக்ஸிமம் நல்லா தெரியும். ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு இடத்துல தானே இருக்குது. இப்போது ஆனால் பெரிய வியூ பாயிண்ட் மாதிரி கட்டலை, பட் இருந்தாலும் ஒரு பாத்து கட்டி விட்டுருக்காங்க. பார்க்குறீங்களா எந்த அளவு தெரியுதுன்னு.
அதான் இறங்குறாரு நம்ம சூரியன். இந்த இதில் ரொம்ப தெரியாது, ஏன்னா இது வைட் ஆங்கிள். அதான் ஒரு சின்னதாக ஸ்பாட் மாதிரி தெரியும், அவ்வளோதான். சன்செட் பார்க்குறதுக்கு ஒரு கூட்டமே வந்திருக்கு. இங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்காக மட்டுமே சின்னதாக வச்சுருக்காங்க எல்லாம். ஸோ கொஞ்சம் நேரமே வாங்க. நான் வந்து வெயில் இருக்குன்னு சொல்லி ஒரு 4 to 4:30 தான் இங்கே வந்தேன். ஸோ கரெக்டான டைம் கிடைக்கல. 7 மணிக்கு வந்து வைண்ட் அப் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. சூரியன் போய் சந்திரனே வந்தாச்சு. 7 மணிக்கு முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஆனால் 7 மணி ஆச்சு, இன்னும் யாரையும் வெளியில் போக சொல்லலை. பார்க்ஸில் லைட் வந்து ஆன் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஃபீல் இருக்குது, காற்று, ஈவினிங் டைம் பிள்ளைங்களோட. அவ்வளோதான், நம்மளோட முட்டம் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. 7:15 ஆகுது. இன்னும் கிளம்ப சொல்லலை, பட் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே கிளம்பிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்னோடய கன்க்ளூஷன் என்னென்னா, முட்டம் வந்து நம்ம எடுக்கிற இந்த டிக்கெட்டுக்கு வந்து ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். ஒரு 5 o'clock எல்லாம் ஈவினிங் வந்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும். 2 hours நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும், 7 o'clock வரை. அது மட்டும் இல்லை, என்னென்னா ஒரு 1 hour கடல், அப்புறம் வந்து இந்த குழந்தைங்களோட இந்த ப்ளே ஏரியா அந்த மாதிரி நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து மெயினாக வந்து மகளிர் தான் இதை நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க முட்டம் இதுலேருந்து, நகராட்சி முட்டம் பேரூராட்சியிலேருந்து. ஸோ என்னன்னா, டிக்கெட் வந்து காருக்கு வந்து பார்க்கிங் 30 rupees, பைக்குக்கு 10 rupees, அப்புறம் 5 வயசு வரை குழந்தைங்களுக்கு ஃப்ரீ, 5 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு சார்ஜபிள் ஆஃப் டிக்கெட். நார்மலாக அடல்ட்ஸுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா. அந்த ரேட்டுக்கு இப்போ இவங்க வச்சுருக்க இந்த எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்க இங்கே பண்ணியிருக்க இந்த ஒர்க்ஸாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், எல்லாமே ஒர்த்து தான். பாத்ரூம் நான் போய் பார்க்கல, எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு தெரில. ஆனால் பாத்ரூம் கட்டியிருக்காங்க, ட்ரெஸ் மாற்றுறதுக்கான இதெல்லாம் இருக்குது, டேங்க் வச்சுருக்காங்க, அதுலேருந்து தண்ணி பைப்புக்கான இதெல்லாம் இருக்குது, கை கழுவுறதுக்கு, கடல் மணல்லாம் ஆகி வந்ததுக்கப்புறம். ஸோ இந்த ஒரு ரேட்டுக்கும் அந்த டைம் ஸ்பெண்டிங்க்குமே இப்போ முட்டை வந்து ரொம்ப ஒர்த்தாக மாறிடுச்சு. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.